வெளிநாட்டு பயணிகளுக்கான தானியங்கி கேட் எனப்படும் நடைமுறையில் இடையூறு ஏற்பட்டதற்கு கீழறுப்போ அல்லது சைபர் எனப்படும் இணைய தாக்குதலோ காரணமாக இருக்கவில்லை என மலேசிய எல்லை கட்டுப்பாட்டு ஏஜென்சி தலைமை இயக்குனர் டத்தோஸ்ரீ சுஹைலி ஜைன் நேற்று கூறினார். மலேசிய குடிநுழைவு சிஸ்டம் நடைமுறையிலும் அனைத்துலக அமலாக்கத்துறையின் தரவுகள் பாதுகாப்பு தளத்திலும் தரவு ஒருங்கிணைப்பில் இடையூறு ஏற்பட்டதால் இந்த பிரச்சினை ஏற்பட்டிருப்பதாக நம்பப்படுகிறது. இதனால் தானியங்கி கேட் நடைமுறையில் இடையூறு ஏற்பட்டிருப்பதும் தெரிய வருகிறது. ஆனால் இப்போதைக்கு சைபர் தாக்குதல் காரணமா என்பதற்கு ஆதாரம் இல்லை. எங்கள் பணியை நாங்கள் செய்து வருகிறோம். உண்மையில் என்னதான் நடந்தது என்பது பற்றி விசாரிக்கிறோம் என அவர் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையம் முதலாவது முனையத்தில் நிருபர்களிடம் தெரிவித்தார். இந்த இடையூறுக்காக ஏற்பட்ட சிரமங்களுக்கு தங்கள் தரப்பு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறது. இது மீண்டும் நிகழாமல் இருக்க உறுதி செய்யப்படும் என்றும் அவர் சொன்னார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.